கன்னிராசி மாணவர்கள் ரொம்ப அறிவாளிகள், சமயோஜித புத்தி உடையவர்கள். அப்போ அவர்கள் நல்ல படிக்கணும்னு நினைக்கிறாங்க. வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. வெளிநாட்டு வாய்ப்பு இப்போ கைகூடி வரும். சிலருக்கு தந்தையோடு பகை வரும். என்னதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும்னு நினைச்சாலும் கூட இருக்கிறவங்க ஒத்துழைக்கிறது இல்லை, பிரச்சனை வருது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு காதல் விஷயங்கள்ல பல வகையான சோதனைகள். ஆனால் இந்த கிரகணத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரியுது. மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருது. இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்துடைய 6வது ராசி கன்னிராசி. இந்த கிரகணம் எங்கே நடக்குதுன்னா கன்னிராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் தான் கிரகணம் நடக்குது. கிரகணம் நடக்கும்போது நடக்கக்கூடிய கிரக நிலைகளை எப்படி இருக்குன்னு பாருங்க. அன்றைய கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு 6வது ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் என்ற 4 கிரகங்களும், உங்கள் ராசிக்கு 7வது ஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும், உங்களுடைய ராசிக்கு 10வது ஸ்தானத்திலே குரு பகவான், 12ஆம் இடத்துல சந்திரன், கேது, இந்த அமைப்பு இருக்கு. அப்போ இந்த கிரகணத்தினாலே என்ன விஷயங்கள்னா, பல கன்னிராசிக்காரர்களுக்கு ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு இப்போ ஏற்பட போகுது. கன்னிராசி மாணவர்கள் ரொம்ப அறிவாளிகள், சமயோஜித புத்தி உடையவர்கள். அப்போ அவர்கள் நல்ல படிக்கணும்னு நினைக்கிறாங்க. வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. வெளிநாட்டு வாய்ப்பு இப்போ கைகூடி வரும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதுமாதிரி கன்னிராசி இளைஞர்களுக்கு இதுவரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் வேலை இல்லை, படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பது என்பது இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கன்னிராசிக்கு இருக்குது. 6ஆம் இடத்துல அந்த புதன் ராகுடைய அமைப்பை பார்க்கிற போது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட படிப்புகள் பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தெரிகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிலருக்கு தந்தையோடு பகை வரும். சிலருக்கு அரசு துறையில் வேலைகளை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் ஆஃபீஸில் உடன்பணியாற்றக்கூடியவர்களோடு பலருக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்குறது. என்னதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும்னு நினச்சாலும் கூட இருக்கிறவங்க ஒத்துழைக்கிறது இல்லை, பிரச்சனை வருது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. 7ஆம் இடத்திலே சுக்கிரன் சனியுடைய அமைப்பை பார்க்கிற போது கன்னிராசிக்காரர்கள் பலருக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, பலருக்கு கலப்பு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இருக்குது. வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இடையில், அமையப்போகிற லைஃப் பார்ட்னருக்கும் இடையில் மிகப்பெரிய வயது வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு தெரியுது. கன்னிராசிக்காரர்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் வந்திருக்கிறார்கள் 12ஆம் இடத்துல. ஆக சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். 5க்குரிய சனி 7ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணைந்து வந்திருக்கிறார். அப்படின்றத பலருக்கு காதல் விஷயங்களில் சில கசப்பு உணர்வுகள் இருக்கலாம். சிலருக்கு காதலில் வெற்றியும் கிடைக்கலாம். பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு காதல் விஷயங்களில் பல வகையான சோதனைகள் அது நடந்துக்கிட்டே இருக்குது. பெரிய சந்தோஷமே இல்லைங்க, காதலிக்க மட்டும் பொண்ணே கிடைக்கலைங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்கள்லாம் இருக்காங்க. அப்படி நிறைய சோதனைகள் இருக்குது. ஆனால் இந்த கிரகணத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரியுது. அதே போல் குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்தில் அமைவதனால் பலர் சொந்த வீடு, சொந்த ஊரில் வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ கூடி வரும். உடல் நலம் தான் ஒரு பெரிய விஷயமாக காட்டுது. அப்படிங்கிறதுனால உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. சிலருக்கு கடன் சுமைகள் கூடக்கூடும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கடன் வேணும்னா கடன் கிடைக்கும். ஆனால் கடன் சுமை கூடக்கூடிய அமைப்பும் இருக்குது. கன்னிராசிக்காரர்கள் இந்த கிரகண காலகட்டத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படும். ஆகவே உணவு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாகநாத சுவாமி. இந்த கிரகணம் நடக்கக்கூடிய 3ஆம் தேதி மத்தியானம் 3:20 இரவு 7:53 வரை நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நாகநாதரே போற்றி, ஓம் நாகநாதரே போற்றிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்ல எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருகிறது. இந்த சந்திர கிரகணத்தினாலே
12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த சந்திர கிரகணத்தை எப்படி நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் என்ற 2 ஒளி கிரகங்கள் இருக்கு இல்லையா. ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள்னு சொல்கிறோம், ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகுவினாலோ கேதுவினாலோ ஏற்படக்கூடிய கிரகஸ்தம், அதற்கு பேர் தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு கிரகணம்னு பேசுகிறோம். இப்போது ஏற்பட போவது சந்திர கிரகணம். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் தான் சந்திர கிரகணம். இது எப்போ நடக்க போகுது? மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் அந்த கிரகணம் இருக்குது. இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய்க்கிழமை பிற்பாதி 3:20 கிரகணம் ஆரம்பிக்குது. அதாவது மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் 3:20 கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரைக்கும் அந்த கிரகணம் இருக்குது. 7:53 தான் கிரகணம் மோட்சம் அடைகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் கிரகணம் இருக்கிற போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றங்களை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னால் பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசி கடக லக்னத்தில் தான் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்கிறது. இந்த பூரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு இணையான மற்ற நட்சத்திரங்கள் இருக்குது. பரணி பூராடம் அந்த நட்சத்திரங்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதே மாதிரி சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய இன்னும் 2 நட்சத்திரங்கள் மகம் உத்திரம், இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதுவே மொத்தம் இதில் 5 நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்குது. பரணி பூரம் பூராடம் மகம் உத்திரம், இந்த 5 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்குது. அவர்கள் கண்டிப்பாக கிரகண சாந்தி செய்து கொள்ளணும். எத்தனை மணிக்கு கிரகண சாந்தி பண்ணணும் அப்படின்னா இரவு 7:53 வரைக்கும் கிரகணம் இருக்குது. மத்தியானம் 3:20 பிடிச்ச கிரகணம் இரவு 7:53 வரைக்கும் இருக்குது. ஆகவே 8 மணிக்கு நீங்கள் குளித்து விட்டு பிறகு கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய சாஸ்திரிகளை அணுகி கிரகண சாந்தி செய்து கொள்வது என்பது பெரிய நன்மைகளை தரும். கிரகணத்தால் வரக்கூடிய தாக்கங்களை நீக்கும். இந்த கிரகண நேரத்திற்கு என்று சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண ரேகைகள் பட்டால் அவங்கள் பிரெக்னன்சி பாதிக்கப்படும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரத்திலே வெளியே வர வேண்டாம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் ஜன்னல்களையெல்லாம் கூட அடைச்சி வச்சு பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய லேடிஸுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்ம ஊரில் ஒரு பழக்கம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.